வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் பிரியாணி. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். செய்முறை ஆல்மோஸ்ட் லைக் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான். மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக. அதுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறோம், பூண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்குறோம். இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். மஷ்ரூம் நறுக்கிட்டுருக்காங்க. மஷ்ரூம் தண்ணிக்குள்ளே போட்டு க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. இனி ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மிக்சியில் ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், அதோட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சம் வர கொத்தமல்லி அது போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் இதுக்கு பிரியாணிக்கு நல்லா வாசனையாக. புதினாவை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். முழு கைப்பிடி அளவுன்னு சொல்ல முடியாது. கொத்தமல்லி ஆனால் கொஞ்சம் கூட ஒரு பிடி எடுத்து இதை ஒன்றா அரைக்க போகிறோம். மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு, 2 பச்சை மிளகாய், புதினா, பச்சை கொத்தமல்லி, அதோட இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம். கொஞ்சம் மல்லி போட்டிருக்கோம். எல்லாம் ஒன்றா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான், வெஜிடபிள் ஆயில் இது. அது கொஞ்சம் ஊற்றிட்டு அதோடய கொஞ்சம் ஒரு பெரிய பீஸ் அளவு வெண்ணெயும் போட்டிருக்கோம். இப்போ இந்த வெண்ணெய் அந்த எண்ணெயோடு சேர்ந்து உருகிட்டு இருக்குது. அதில் ஹோல் ஸ்பைசஸ் போடுறோம். பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் 2 சின்ன பீஸ் மராத்தி மொக்கு அது போட்டிருக்குறோம். அது அதில் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிறப்பவே வெங்காயம் சேர்த்துட்றோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். எதுக்குன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு. மொத்த பிரியாணிக்கு உண்டான உப்பு கிடையாது. அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்குறோம். இது ரெண்டும் சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுடலாமா. இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போக அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கணும். பிரியாணி ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இஞ்சி இருக்கிறதுனால லேசாக அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டோம்னா சரியாயிடும். அரைச்ச மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அந்த ராஸ்மெல்லும் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்தது தக்காளியை சேர்த்துடலாமா. தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த பவுடர்லாம் கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ஏற்கனவே ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கிறதுனால பவுட்ரு கொஞ்சமாக தான் போடும். மல்லிகை விதை அதில் அரைச்சதுனால கொஞ்சம் சீரக பொடி சேர்க்குறோம். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஸ். எவ்வளோ ஃப்ளேவர் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டோம். அடுத்தது முக்கியமான இன்க்ரீடியன்ட் மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். மஷ்ரூம் பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இது வதங்கினோடனே ரொம்ப அளவு கொஞ்சமாகிடும். நம்ம அந்த 2.5 கப் அரிசிக்கு இது ஜாஸ்தியாக நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இது ரொம்ப கம்மியாயிடும். அது சீக்கிரமாக வதங்கி ஷ்ரிங்க் ஆகிடும். இது போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மஷ்ரூமை போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த மசாலாலாம் சேர்த்து விட்டு இந்த கொஞ்சம் மூடியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து அரிசியெல்லாம் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம் போட்டப்போ எவ்வளோ நிறைய இருந்தது. இப்போ நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு. அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. ஏன்னா நமக்கு மூடி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி 1 பங்குக்கு 1 பங்கு தான். சாதாரண பாஸ்மதிக்கு 1 பங்குக்கு 2 பங்கு அல்லது 1.5 பங்கு வைப்போம் இல்லையா. இப்போ நம்ம 1 பங்குக்கு 1 பங்கு தான் தண்ணி வைக்க போகிறோம். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேக விடுவோம். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துடலாம். இதில் பொதுவாக இந்த மாதிரி பிரியாணிக்கு அது முங்குற அளவு தண்ணி பார்த்துக்கிட்டோம்னாலே சரியாக இருக்கும். நம்ம அளவு எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காண்டி 1 பங்குக்கு 1.5 அந்த மாதிரி சொல்கிறோம். இது போட்டு ஒரு கிளறி விட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். பிரியாணி அரிசி எப்போவுமே செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 20 மினிட்ஸாவது நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. நல்லா அரிசியை கலந்து விட்டு அரிசி உடையாமல் கலக்கணும். அது மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துட்டோம்.
வெங்காயம் வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். நம்ம அந்த மேலே அந்த வாட்டர் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும் எவ்வளோ உப்பு தேவைப்படும்ன்ட்டு. குக்கர் வெயிட் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் உங்கள் வசதிப்படி எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் ஒரு விசில் அல்லது 2 விசில் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. வா, நல்லா வந்திருக்குது. லேசாக உடையாமல் கிளறி விட்டுடலாம். சுவையான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் சிப்ஸ் தொட்டுக்கலாம், ரைத்தா தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மஷ்ரூம் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இதய ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. செய்து பாருங்கள். ஒரு சின்ன டிப் என்னென்னா, மஷ்ரூம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.